தக்காளி ரேட் சீப்பாக இருக்கா அப்போனா இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. 1 கிலோ தக்காளி எடுத்து நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி கொதிக்க வச்சுருங்க. இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் அதில் 2 to 4 ஸ்பூன் வரைக்கும் ஆயில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வைங்க. அந்த 1 கேஜி தக்காளி கொதிக்கிறதுக்கு ஒரு 20 to 30 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும் மக்களே. பாருங்கள், நம்ம நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். டெய்லி சட்னி சாம்பார் வைக்க முடியலன்னா இந்த மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 1 மந்த் வரைக்கும் வரும் மக்களே. நம்ம ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சாச்சு. அதே பேனில் ஒரு 4 to 5 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி கடுகு போட்டு நல்லா வெடிக்க விடுங்க. இப்போ நம்ம எல்லா பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிடலாம். காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர் இருக்குல்ல, அது வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான எம்மையான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இட்லி, தோசை, சப்பாத்தி, பொங்கல் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடுங்க. டேஸ்ட்டு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஃபைனல் டச்சாக வெந்தயம் இருக்குல்ல, அதை ஒரே 1 ஸ்பூன் ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணி இதை கூட ஆட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் மக்களே. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு காலையில் ஒரு சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம்.